ஹலோ எவ்ரிவன். டிசம்பர் 4th வீக்கோட கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்துருவோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1ல் வந்து நம்ம நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் எக்கனாமி அந்த சம்மந்தமாக கரண்ட் ஈவெண்ட்ஸ் கவர் பண்ணிட்டோம். இதில் வந்து ஸ்போர்ட்ஸு, பர்சன்ஸு, புக்ஸ் இது மாதிரி விஷயத்தை கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்போர்ட்ஸ் நியூஸ்னு பார்த்தோம்னா உமன்ஸ் அண்டர் 90 ஏஷியா கப் கிரிக்கெட்டுக்கான உமன்ஸ் அண்டர் 90 ஏஷியா கப் 2024 வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மலேசியாவில் வந்து நடந்துச்சு. இதில் வந்து இந்தியா அண்ட் பங்களாதேஷ் வந்து ஃபைனல் விளாடினாங்க. இதில் இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து அஸ்வின் வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு. இவர் வந்து 2005 அர்ஜுனா அவார்டு வந்து வாங்கினார். ஸோ அந்த அர்ஜுனா அவார்டு வந்து எப்போ வாங்கினாருன்றது பார்த்துக்கோங்க. சும்மா கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்ததான் இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் ஷூட்டிங் ஓட ஜூனியர் வேர்ல்டு கப் 2025 வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா இந்தியாவில். அடுத்ததான் உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப் 2025 எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் பீகாரில் வந்து நடக்க போகுது. அடுத்ததாக ஃபஸ்ட்டு கொக்கோ வேர்ல்டு கப் 2025 கொக்கோ வேர்ல்டு கப் வந்து இது வரைக்கும் நடக்கலை. இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து எடிஷன் நடத்துகிறாங்க. அது வந்து எங்கே நடக்க போகுதுன்னா அது இந்தியாவில் தான் நடக்க போகுது. இதோட அம்பாசிடராக சல்மான் கானை வந்து நியமிச்சிருக்காங்க. அடுத்ததான் முக்கியமான பர்சன்ஸு, அவார்ட்ஸு, ஈவெண்ட்ஸு, புக்ஸு இதெல்லாம் வந்து இந்த டாப்பிக்கில் வரும். ஃபஸ்ட்டு நியூஸ் பாருங்க. ரயில்வேயோட ஹையஸ்ட் விருதான அதி விசிஷ்ட ரயில் சேவா புரஸ்கார் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது 69வது வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 9 பேர் வந்து வாங்கியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக பார்க்க போனால் ஜாபர் அலி அப்படிங்கிறவர் வந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து நிறுத்தினார். இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலிலாம் வந்து அதிகமான மழையை வந்து ரிவர்லாம் வந்து சரியான தண்ணி போச்சு. அப்போ வந்து ஒரு பாலத்தில் வந்து ஃபுல்லாக போனதுனால அது வீக்காக இருக்கிறதுனால அதை ஸ்டாப் பண்ணி செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஸ்டாப் பண்ணி அது ஒரு 1000 பேருக்கு உண்டான உயிரை வந்து அவர் காப்பாற்றிட்டாரு. ஸோ அதனால் அவருக்கு ஜாபர் அலிக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க. ரயில்வே ஜோன்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம புக்கில் வந்து 16 இருக்கும். அதுக்கு மேலே வந்து அறிவிச்சிட்டாங்க. மொத்தமாக வந்து 19 இருக்குது. ஸோ இந்த காவாட் சிஸ்டம்னா என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணுறது. முன்னாடி ஒரு ட்ரெயினை ஸ்டாப் வருதுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி அதை வந்து ஸ்டாப் பண்ணுறது தான் வந்து காவாட் சிஸ்டம். ஸோ ஜோன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்தது ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் அவார்டு. இது வந்து எப்போ கொடுக்குறாங்கன்னா டிசம்பர் 26ஆம் தேதி வருஷம் கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்காக. பால் நாம குழந்தை அப்படின்னு வந்து அர்த்தம். எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு 7 கேட்டகரிக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இனோவேஷன், பிரேவரி, சயின்ஸ் அண்ட் டெக்கு, சோசியல் சர்வீஸ், ஸ்போர்ட்ஸு, என்வரான்மெண்ட் இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம். இதில் வந்து இந்த வருஷம் 17 குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாட்டை சார்ந்த ஜனனி நாராயணன் அவங்க வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாபிக் கீழே அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஜனனி நாராயணன். அடுத்ததாக இந்தியாவோட முதல் பயோ பிட்டுமன் பேஸ்டு என்ஹெச் எங்கே வந்து போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற மன்சார் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து போட்டிருக்காங்க. அதாவது பயோ பிட்டுமன்னா இந்த வெஜிடபிள் ஆயில், கிராப் ஸ்டபிள் அண்ட் ஆல்கே, லிக்னின் இது மாதிரியான வெஜிடபிள் வேஸ்டஸ், அப்புறம் அனிமலோடைய மிச்சங்கள் இதெல்லாம் வச்சு உருவாக்குறது தான் பயோ பிட்டுமன். பிட்டுமன்ங்கிறது தான் வந்து ரோடு போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த கோல்லேருந்து வந்து வரும், சாரி க்ரூட் ஆயிலேருந்து வந்து வரும். அதுதான் வந்து பிட்டுமன் வந்து ரோடுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பயோ பிட்டுமனாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி ரோடு யூஸ் பண்ணுறதுல வந்து பிளாஸ்டிக் ரோடு அப்படின்னு கூட வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக்ஸ்லாம் சேர்த்து வச்சு அது பிட்டுமன் கூட கலந்து வந்து போடுவாங்க. இது மூலிமா பிட்டுமன் வந்து குறைக்க முடியும். ப்ளஸ் வந்து பிளாஸ்டிக்கை வந்து நம்ம ஒழிக்க முடியும். அது மாதிரி இது இப்போ வந்திருக்கிறது பயோ பிட்டுமன். அடுத்ததாக உலகத்தின் ரிச்சஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்திருக்கான்னு பார்த்தோம்னா வால்மட் நிறுவனம். வால்மட் நிறுவனத்தோடைய ஃபவுண்டர் யாருன்னா டாக் மேக்மிலான் அப்படின்றது தான் ஃபவுண்டர். இதுக்கு ஒரு நம்மளோட சேனல்லே வந்து ஒரு சிஇஓ, இம்பார்ட்டன்ட் சிஇஓஸ்னு வந்து போட்டிருப்பேன். வாழை தான்னா டாகு கடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட்லாம் வந்து சொல்லியிருப்பேன். அடுத்ததாக ஷியாம் பெனகல். அவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டோடைய ஒன் ஆஃப் த டைரக்டரு. 2005 வந்து இவருக்கு தாதாபாய் பால்கே விருது வந்து கொடுத்தாங்க. ஸோ அவர் யாருன்னு பார்த்தோம்னா ஒரு சிறந்த டைரக்டர். சர்னிங், சத்யராஜ் ரே, இந்த மார்க்கெட் பிளேஸ் இது மாதிரியான ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து இவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு மிகப்பெரிய டைரக்டர் வந்து இறந்துட்டார். ஸோ எல்லா தலைவர்களும் வந்து இவருக்கு வந்து அஞ்சலி தெரிவித்தாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ ஷியாம் பெனகல்ன்ற எந்த துறை கீழேன்னு வராருன்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு சினிமா துறை டைரக்டர்.
அடுத்ததாக மன்மோகன் சிங் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இறந்துட்டார். ஸோ அவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ஒரு 13வது பிரைம் மினிஸ்டராக வந்து இருந்தாப்புல. ஃபஸ்ட்டு நான் ஹிந்து பிரைம் மினிஸ்டர் இவர் தான். அவருடைய பயோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன். அவர் வந்து செப்டம்பர் 26ஆம் தேதி 1932 பிறந்தார். 1971 வந்து எக்கனாமிக் அட்வைசர் பொருளாதார ஆலோசகராக வந்து மாறினார். 76 டு 80 வந்து ஆர்பிஐ டைரக்டராக இருந்தார். 80 டு 82 வந்து பிளானிங் கமிஷனோட டெப்டி சேர்மனாக இருந்தார். 82 டு 85 ஆர்பிஐ கவர்னராக இருந்தார். அதுக்கப்புறமா பிளானிங் கமிஷனோட ஹெட்டாக 85 டு 87 வந்து வந்தார். அடுத்ததாக 87 பத்ம பூஷன் கொடுத்தாங்க. 91 டு 96 ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். ஸோ இந்த டைமில் தான் வந்து நம்மளுக்கு 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து வந்துச்சு. இப்போ அந்த நாடு வந்து இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டாக இருக்குன்னா இந்த 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் தான் காரணம். அப்போ தான் எல்பிஜி அப்படின்னு வந்து ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அதன் மூலியமாக தான் எல்லா ஃபாரின் கம்பெனிஸும் நம்ம இந்தியாவுக்குள்ளே விட்டு இப்போ இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடித்தளம் போட்டவரே மன்மோகன் சிங் தான். அடுத்ததாக இவர் வந்து 2004 டு 2014 வரைக்கும் 13வது பிஎம்மாக வந்து இருந்தார். ஸோ ரொம்ப அமைதியான ஆள். யார் இவரை விமர்சனம் பண்ணாலுமே புன்முறுவலோட அப்படியே வந்து ஈஸியாக கடந்து போயிடுவார். ஸோ ரொம்ப ஒரு அமைதியான ஆள். மன்மோகன் சிங்கை மௌனம் சிங் அப்படிங்கிற மாதிரி கூட ஓட்டினாங்களாம். முக்கியமாக அதை பார்க்கணுன்னா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து இந்த ஏரி வேலை திட்டத்தை வந்து சொல்லுவாங்கள்ல, 2005 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து இவரோட பீரியட்லாம் வந்து வந்துச்சு. அடுத்ததாக ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆர்டிஐ 2012. ஸோ அதுவும் வந்து இவர் பீரியடில் தான் வந்துச்சு. ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் 2009, அதுவும் இவர் பீரியடில் தான் வந்து வந்துச்சு. அடுத்தது நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013, அதுவும் வந்து இவர் பீரியடில் தான் வந்துச்சு. ஸோ இது மாதிரியான திட்டங்களுக்கெல்லாம் இவர் தான் வந்து பேஸ் பாயிண்ட்டு. ஸோ அது ரொம்ப முக்கியம். மன்மோகன் சிங் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக எம்டி என்று அழைக்கப்படுகிற எம்டி வாசுதேவன் நாயர். இவர் வந்து ஒரு எழுத்தாளர், கேரளாவை சேர்ந்தவர். இப்போ வந்து ரீசெண்டாக இறந்துட்டார். இவருடைய நாவல் வந்து 4 கெட்டு அப்படிங்கிற நாவல் வந்து ரொம்ப ஃபேமஸான நாவல். இதுக்கு தான் வந்து ஞானபீட விருது வந்து கிடச்சிது. அடுத்ததாக 1970 இவருக்கு சாகித்ய அகாடமி விருது காலம் அப்படிங்கிற புக்குக்காக வந்து கிடச்சிது. ஒரு 21 ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸையும் 7 நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸையும் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியமான ஆள். ஸோ இதுவும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. எம்டி வாசுதேவன் நாயர் யாருன்னா ஒரு எழுத்தாளர், கேரளா சேர்ந்தவர். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன பார்க்கணுன்னா, கேரளாவுடைய உயர்ந்தபட்ச விருது அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதி அவார்டு. ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா கலைமாமணி விருது. அடுத்ததாக 2024 இப்போ ரீசெண்டாக நிறைய இறந்து போயிட்டாங்கல்ல. ஸோ 2024 முக்கியமான தலைவர்கள் யார் யாரெல்லாம் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துருங்க. அடுத்ததாக இந்த ரிப்போர்ட் ரேங்கிங் இந்த சம்மந்தமான நியூஸு. இப்போது ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2023 ஒன்று வெளியிட்டாங்க. இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 8,27,357 ஸ்கொயர் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் வந்து வன ஏரியா வந்து கூடியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 25.17% நம்ம நேஷ்னல் ஏரியாவில் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்ததான் எங்கே அதிகமாக கூடியிருக்குன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ்க்கு அடுத்து அருணாச்சல் பிரதேஷ், அடுத்து மகாராஷ்டிரா, இந்த ஆர்டரில் வந்து வருது. அப்போ மத்திய பிரதேஷ் தான் இருக்கிறதுலே அதிகமான காடுகள் கொண்ட மாநிலம். தமிழ்நாடுன்னு கம்பேர் பண்ணோம்னா 9.09% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மொத்தமாக 26,450 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃபாரஸ்ட் இருக்குது. இது வந்து இந்த எஃப்எஸ்ஐ ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 1987 இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக நெட்வொர்க் ரீடினஸ் இண்டெக்ஸ், என்ஆர்ஐ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவுடைய பிளேஸ்ன்னு பார்த்தோம்னா 49வது பிளேஸு. எதுக்காக இதை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏஐ மொபைல் நெட்வொர்க் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், இது மூலிமா நம்ம எவ்வளோ வந்து வளர்கிறோம், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து பார்த்து வச்சு தான் வந்து இந்த நெட்வொர்க் ரீடினஸ் இண்டெக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோட பிளேஸ் வந்து பார்த்துக்கோங்க 49th. அடுத்ததாக எக்ஸசைஸ், சஹயோக் ஹோப் டாக் எக்ஸசைஸ். இது வந்து யார் கூட நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வியட்நாம் கூட. ஸ்லினெக்ஸ் எக்ஸசைஸ் இதுலேயே இருக்குது பாருங்கள், ஸ்ரீலங்கா இந்தியா நேவல் எக்ஸசைஸ். ஸோ இந்தியா ஸ்ரீலங்கா கூட பண்ணுறாங்க. சூர்யா கிரண் யார் கூடனா நேபாள் கூட வந்து பண்ணுறோம்.
அடுத்த திட்டங்கள், கமிட்டி அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸு. ராஜ்கர் மேளா அப்படின்னா என்னன்னா, எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற ஒரு திட்டம். இப்போ ரீசெண்டாக வந்து மோடி நிறைய பசங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் வந்து கொடுத்தாரு ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு. ஸோ இந்த ராஜ்கர் மேளா அந்த திட்டத்தின் கீழே தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம். இந்தியா வந்து 5வது பெரிய பொருளாதார எக்கனாமி. ஸ்டார்ட் அப்னு பார்த்தோம்னா உலகத்திலேயே 3வது ஹையஸ்ட்டாக இருக்கிறது இந்தியாவில் தான். அடுத்ததாக சமக்ர சிக்ஷா அபியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. இது எதுக்குன்னா எஜுகேஷன். நம்ம 8th புக்கில் கூட இருக்கும். அடுத்ததாக பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா. இது வந்து எதுக்குன்னு பார்த்தோம்னா, இந்த கைவினை கலைஞர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து மேம்படுத்துறதுக்காக பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம அது வந்து ஒரு குலத்தொழில் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு பதிலாக கொண்டு வந்த திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? 2023 கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா ஒரு 3 லட்சம் வரையிலும் அவங்களுக்கு கடன் கொடுத்து அவங்கள வந்து டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த திட்டம். அடுத்ததாக ஸ்வமித்வா ஸ்கீம். இது வந்து எதுக்குன்னு பார்த்தோம்னா, லேண்ட் ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ். அதாவது உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குன்னா அதை வந்து சர்வே பண்ணி டிஜிட்டலாக சர்வே பண்ணி அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கார்டுன்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அது மூலிமா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸ் ஆகும். டிஸ்பியூட்ஸ் இந்த உங்கள் பக்கத்து வரப்பு கார்டு கூட எதுவும் பிரச்சனை வராமல் உங்களுக்குன்னு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது மூலிமா வில்லேஜோடைய கட்டமைப்பை வந்து தெரிஞ்சுக்கிட்டு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து பண்ணலாம், ஈஸியாக வந்து பண்ண முடியும். அது மாதிரி விஷயத்துக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்வமித்வா ஸ்கீம். ஸோ இது எதுக்கு நியூஸில் வருதுன்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக வந்து சர்வே பண்ணி நிறைய பேர் கார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அயோத்திதாச பண்டிதர் ஹேபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இது எதுக்குன்னு பார்த்தோம்னா, ஆதி திராவிடருடைய வாழும் இடம், அதாவது குடியிருப்பை வந்து மேம்படுத்துறதுக்கான வந்து ஒரு திட்டம். ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக உதான் யாத்ரி கேஃப். இது எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா கொல்கத்தாவில். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏர்போர்ட்லாம் அதிகமான ரேட்டில் வந்து ஃபுட்டை விற்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் ஒரு ப்ராஃபிட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து அந்த நியாயமான விலையில் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உதான் யாத்ரி கேஃப் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து கொல்கத்தா ஏர்போர்ட். அடுத்ததாக நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய புது சேர்மனாக ராம சுப்ரமணியன் அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் தமிழ்நாட்டுக்காரர். 9வது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்மன். இதுக்கு முன்னாடி யார் இருந்தானா அருண்குமார் மிஸ்ரா அப்படின்னு வந்து 2024 அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அதனால் இவர் புதுசாக வந்திருக்காரு. இது ஏற்கனவே வந்து பழைய கரண்ட் இவெண்ட்ஸில் போன டைம் பண்ணி பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா ரங்கநாத் மிஸ்ரா. அதோடைய வருஷங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு, இது வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அடுத்ததான் ஆர்பிஐயோட நியூ கவர்னராக யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. இவர் வந்து 26வது கவர்னராக வந்து வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா சக்திகாந்த தாஸ். ஃபஸ்ட்டு ஆர்பிஐ கவர்னர் யாருன்னா 11th புக்கில் இருக்கும், ஆஸ்போர்ன் ஸ்மித். அடுத்ததான் அம்பேத்கர் சம்மன் யோஜனா அப்படின்னு வந்து ஒரு திட்டம். இது எங்கே வந்திருக்குன்னு பார்த்தோம்னா டெல்லியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால், சிஎம் ஆஃப் டெல்லி. இந்த திட்டத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, தலித் ஸ்டூடெண்ட்ஸை வந்து வெளிநாட்டுக்கு அமைச்சு படிக்க வைக்கிறது தான் வந்து இந்த திட்டத்தோடைய நோக்கம். அடுத்ததாக பிரகதி திட்டம். பிரகதி திட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்டு டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு திட்டம் வந்து போடுறாங்கன்னா கவர்மெண்ட்டு அது முறையாக டைமுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் ஆகுதா அது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு 45வது மீட்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நடந்திருக்கு. மோடி தான் சேர்மன் இதுக்கு. அடுத்ததான் முக்கியமான நாட்கள் என்னன்னு பார்த்துருவோம். மேத்தமெட்டிக்ஸ். நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே எப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 22. யாரோட நினைவாக கொண்டாடுறோம்னா ராமானுஜனுடைய நினைவாக கொண்டாடுறோம். த கிரேட் லெஜண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். இதோட தீம் என்ன வச்சுருக்காங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பிரிட்ஜ் டு இனோவேஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ராமானுஜன் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 1729. எப்போ இந்த நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே கொண்டாடுறோம்னா 2012 இப்போ அதனால் வந்து ராமானுஜர் விருது வந்து கொடுத்துருக்காங்க அவருடைய பர்த்டே அன்னைப்போ. அலெக்சாண்டர் டொன் அப்படிங்கிறவருக்கு தான் வந்து அந்த விருது வந்து போயிருக்கு. அடுத்ததான் நேஷனல் ஃபார்மர்ஸ் டே. இது யாரோட நினைவாக கொண்டாடுறோம்னா சரண் சிங்கோடைய நினைவாக வந்து கொண்டாடுறோம். எப்போன்னா டிசம்பர் 23 தான் நேஷனல் ஃபார்மர்ஸ் டே. சரண் சிங் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மொராஜ் தேசாய் 1978 வந்து பிஎம்மாக வந்து வந்திருப்பார். அதுக்கு அடுத்து வந்து சரண் சிங் வந்து வந்திருப்பார். ஸோ காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் வந்து காலவாரி இருப்பாங்க. அதனால் வந்து இவர் 23 நாள்லேயே வந்து இவர் வெளியே போயிட்டார். ஃபஸ்ட்டு
ஒன்லி பிஎம் ஹூ டிடின் ஃபேஸ் த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டை பேஸ் பண்ணாத ஃபர்ஸ்ட் சிஎம் யாருன்னா, ஒரே ஒரு சிஎம் யாருன்னா சரண் சிங் தான். இவருக்கு 2024, அதாவது இந்த வருஷம் தான் வந்து பாரத் ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நேஷனல் கன்சியூமர் டே, நுகர்வோர் தினம். எப்போன்னு பார்த்தோம்னா டிசம்பர் 24 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ன வருஷம் பார்த்தோம்னா 1986. என்ன தீமா வச்சுருக்காங்கன்னா, விர்ச்சுவல் ஹியரிங் அண்ட் டிஜிட்டல் அக்சஸ் டு கன்சியூமர் ஜஸ்டிஸ், இதுதான் வந்து தீமா வச்சுருக்காங்க. அந்த டேவை முன்னிட்டு ஒரு 2 ஆப்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாகோ கிரஹக், ஜாகோ ஆப். ஜாகிரதி ஆப், ஜாகோ ஜாகோ ஜாகிரதி அப்படின்ற மாதிரி வருதுல்ல, இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வாஜ்பாய் பர்த்டே எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 25. இவரோட ஞாபகார்த்தமாக தான் குட் கவர்னன்ஸ் டே வந்து நம்ம கொண்டாடுறோம். ஸோ அப்போ குட் கவர்னன்ஸ் டே எப்போன்னு பார்த்தோம்னா டிசம்பர் 25. இது வாஜ்பாயோட 100வது பர்த்டே. ஸோ இவருடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறது தான் அந்த ரிவர் இன்டர்லிங்க் ப்ராஜெக்ட், கேன் பெத்வா இன்டர்லிங்க் ப்ராஜெக்ட்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுவும் இல்லாமல் விக்சித் பஞ்சாயத் கர்ம யோகி அப்படின்னு வந்து ஒரு திட்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன், அதாவது இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது. அவ்வளோதான். ஸோ இதுக்கு உண்டான எம்சிக்யூஸ், அதாவது கொஷின் அண்ட் ஆன்சர்லாம் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுவேன். இங்கே ஒரு டைமு நீங்கள் கேட்டுட்டு மறுபடியும் ஷார்ட்ஸில் நான் சொல்லும் போது பிக்சரோட மறுபடியும் அங்கே ஒரு மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அது அந்த விஷயம் வந்து பிக்சரோடு இருக்கிறதுனால மனசில் ஈஸியாக வந்து பதிஞ்சிடும். ஸோ கொஷின் அண்ட் ஆன்சரையும் வந்து பாருங்கள். தேங்க்யூ.